Hi dear students, very good morning to all. Today we are going to learn active and passive voice. Okay, in class 9th we have already learnt about active and passive voices. Again I wish you to know or learn better than 9th standard now. So I am going to take from the basic active and passive voice. Okay, so active அப்படின்றது Now let's recall what we have learnt in standard 9th. When we give importance to what people and things do, we use active verb forms. அதாவது ஒரு பொருளோ அல்லது பீப்புளோ அவங்க அந்த வினையை அந்த ஆக்ஷனை செய்கிற மாதிரி இருக்கிறது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். When we give importance to what happens to people and things, we often use passive verb forms. அந்த verb form வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அல்லது சப்ஜெக்ட் அல்லது அந்த பர்சனுக்கு அதாவது அந்த பொருளுக்கு என்ன செய்யப்படுகிறது எப்படின்னு சொல்கிறது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஃபார் திஸ் we should know the rule. Look here. First I'll start with Tamil. Our mother language is Tamil, so we can learn from Tamil. It will be easy and it will be in our heart and mind forever. Okay, first you learn from our தாய்மொழி தமிழ். நம்ம தமிழில் இலக்கணத்தில் படிச்சிருக்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இதை வந்து செய்வினை அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லை, செய்வினை. அதாவது இதில் வந்து திருவள்ளுவர் அப்படின்றது எழுவாய். எழுவாய்னா நம்ம இங்கிலீஷில் வந்து அதை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே முன்னாடி ஒரு பர்சன் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு திங் அதை கொடுத்துக்கிறத தமிழில் வந்து எழுவாய்ன்னு சொல்கிறாங்க, நம்ம இங்கிலீஷில் அதை வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம தமிழ் இது இங்கிலீஷில் சொல்லும்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்பு வரணும். ஆனால் தமிழில் வந்து திருவள்ளுவர் எதை அப்படின்றது செய்யப்படும் பொருள், என்ன செய்ய போகிறார், என்ன பண்ணார் அப்படின்றது இங்கே இருக்குது. எழுதினார், எழுதினார்ன்றது பயனிலை. பயனிலை அப்படின்னு கொடுத்துருக்கா. பயனிலைனா இங்கிலீஷில் வந்து வேர்பு. இந்த வேர்பு வந்து தமிழில் பார்க்கும்போது இது கடந்த காலமாக இருக்குது இல்லை, மேலே போட்டுக்க கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஸோ திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்றத நம்ம இது வந்து செய்வினை. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு தமிழில் வந்து செய்வினை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சப்ஜெக்டு ஒரு பர்சன் திருவள்ளுவர்ன்ற ஒருத்தர் என்ன செய்தார், திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது செய்வினை. இப்போ செய்யப்பாட்டு வினையை ஆக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். அதை வந்து முன்னாடி கொண்டு போகணும். திருக்குறள் யாரால், திருவள்ளுவரால். அந்த ஆல்ன்று போடுறோம். இந்த திருவள்ளுவரால் அப்படின்னு போடுறதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து நம்ம பை அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பிஒய் பை. திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, பட்டதுன்னு சொல்லி மாற்றிருக்கிறோம். இங்கே எழுதினான்றதை இங்கே எழுதப்பட்டதுன்னு மாற்றிருக்கோம். அடுத்தது பாருங்கள், நிகழ்காலம். அனிதா பாட்டு பாடுகிறாள். இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இதை வந்து எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா பாட்டு செய்யப்பாடு பொருளை இங்கே கொண்டு வராங்க. பாட்டு அனிதாவால் பாடப்படுகிறது. இங்கே பட்டதுன்னு வருது, இங்கே படுகிறது வருது. ஏன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பாருங்கள், மோகன் வீணையை மீட்டுவான். இப்போது வீணை மோகனால் மீட்டப்படும் இப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இதில் தமிழில் பார்க்கும்போது நமக்கு மூணு காலங்கள் தான். அந்த 3 காலங்களை மாற்றுறது ஈஸி. கடந்த காலமாக இருந்தால் எழுதப்பட்டது, நிகழ்காலமாக இருந்தால் படுகிறது, எழுதப்படுகிறது, பாடப்படுகிறது, ஆடப்படுகிறது அப்படி சொல்லலாம்.
ஃப்யூச்சர் எதிர்காலமாக இருந்தால் மீட்டப்படும், எழுதப்படும், ஆடப்படும், பாடப்படும் அப்படின்னு சொல்லி வரும். But in English, passive voice is possible for only 8 tenses. We know that we have 12 tenses in English. ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 காலங்கள் தான். அதுக்கு தான் உங்களுக்கு முதல் தமிழை கொடுத்துக்கிறேன். தமிழில் இருந்து நீங்கள் எளிதாக ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்காக தமிழில் இந்த 3 காலங்களையும் எழுதியிருக்குது. எடுத்துக்காட்டோட கடந்த காலம் பார்த்தீங்கன்னா எழுதினார்ன்றது எழுதப்பட்டதுன்னு மாற்றிருக்கு. நிகழ்காலம் பாடுகிறாள் என்பது பாடப்படுகிறது என்று மாற்றி இருக்கிறது. மீட்டுவான் என்று எதிர்காலத்தை சொல்லும்போது, ஃப்யூச்சரை சொல்லும்போது மீட்டப்படும் என்று மாற்றியுள்ளது. இந்த தமிழிலிருந்து நாம் ஆங்கிலத்தை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இங்கிலீஷில் பார்க்கும்போது first we shall see the 12 kinds of tenses. Okay, look at this. This already I have given you in the Xerox form when you were in 9th standard, isn't it? All you have, but some, especially boys, you will put that in the shops, or you will put it in the dustbin and all. So I will send you this PDF form in our groups. Everyone take this Xerox, and every day you must learn 20 verbs. Here you have 150 verbs are there. You must learn 20 verbs every day as tables. எப்படி மேக்ஸில் வந்து டேபிள்ஸை படித்து மனப்பாடம் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இந்த பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த 3ஐயும் படிக்கணும். அதாவது இது வந்து V1, ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து V1. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், now I am showing this present tense and this past tense and past perfect. These are all is very much needed to write active and passive voice. So first, this is the basic to learn well. When you know this well, you can change the sentence active voice into passive voice very easily. Okay, so you must learn V1, V2 and this V3. Okay, I'll send you this whole PDF through our WhatsApp groups. Take Xerox of that and you learn. If you don't have the facility to take Xerox, you write it in your classwork note and you just study that. Okay, now also you take your classwork note, English classwork note, and note it down what and all I am teaching. Okay, now listen again. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இந்த 12 kinds of tensesல, see here, passive voice is not possible for 4 tenses. 4 டென்ஸுக்கு வந்து 12 டென்ஸு. அந்த 12 டென்சஸில் ஒரு 4 டென்சஸ்க்கு இந்த passive voice பாசிபிளே கிடையாது, அதுக்கு வராது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் and future perfect continuous. Do you want to see this again? Now let me show that. Look here, we have present tense, past tense, present perfect, past perfect, future perfect, simple future, present continuous, past continuous, present perfect continuous, past perfect continuous is there. For this, it will not, passive voice is not applicable for 4 tenses. What is that? Present perfect continuous, past perfect continuous, future continuous and future perfect continuous. For this 4 tenses, passive voice is not possible. For all the other tenses, you have to apply passive voice. Passive voice இதுக்கு தான் apply பண்ண முடியும். So just you learn these verbs. Totally 12 kinds of verbs you should know. But now first you have to memorize this present tense, past tense and past perfect. These 3 tenses is very needed for this active and passive voice. Okay, now have you understood
these for this 4 tenses, last 4 tenses, passive voice is not possible. Okay. Okay, now shall we go to next? Look at this. Rama helps Hari. This one is active voice. Rama helps Hari. Hari is helped by Rama. This is passive. These two sentences expresses the same meaning. ரெண்டு ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம ஆக்டிவாக பேசிவாக மாற்றினாலும் பேசிவாக ஆக்டிவாக மாற்றினாலும் மீனிங் வில் நாட் சேஞ்ச். மீனிங் மாறாது. ஆனால் அந்த சென்டென்ஸனுடைய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் மாறுமே தவிர மீனிங் வந்து மாற்றக்கூடாது. மீனிங் அதே தான் இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு in sentence 1 பாருங்க, the form of the verb shows that the person denoted by the subject. இந்த verb என்ன இந்த verb வந்து என்ன denote பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை தான் இங்கே வந்து முன்னாடி வச்சுருக்கு. சப்ஜெக்ட்னா நவுன். இங்கே வந்து நவுன் அல்லது நவுன் இஸ் த நேம் ஆஃப் பிளேஸ் ஆர் திங் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் அல்லது ஒரு பர்சன் ஒரு திங்கு அந்த திங் அவரை குறிக்கிறது தான் வந்து அவரை வச்சு மெயினாக சொல்கிறதுக்கு மாதிரி வர்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ். அதில் வந்து பைன்ற வார்த்தை இருக்காது, அது ஆக்டிவ். ஓகே. பேசிவ் வந்து இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட், திஸ் இஸ் வேர்ட், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஒரு பேர் வர்றதுனால இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை இங்கே ஃபஸ்ட்டு போடுறோம், ஹரி. இங்கே ஹெல்ப்ஸ்ன்னு வர்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வி ஆர் ஆடிங் திஸ் ஈஸ் ஹெல்ப்டு பை ராமா. நம்ம தமிழில் பார்த்தோம், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை பார்த்தோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. அனிதா பாட்டு பாடுகிறாள்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு அனிதாவால் நாங்கள் கொடுத்துருக்கு, நம்ம அதை பின்னாடி போடுறோம், அனிதா வால். அப்போ ராமா வால். அந்த வால்ன்றதுக்கு தான் இங்கே பையை இங்கே முன்னாடி போடுறோம். பை ராமா அப்படின்னா ராமாவால் அப்படின்னு போடுறோம். இங்கே வந்து டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகிறதுனால இங்கே வந்து நம்ம ஈஸ் ஹெல்ப்டு அப்படின்னு போடுறோம். அதை நம்ம ஐல் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஓகே. In sentence 2, the form of the verb shows that something is done to the person denoted by the subject. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டென்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த வேர்பு என்ன டினோட் பண்ணுதுன்னா, இந்த வேர்பு வந்து என்ன டினோட் ஏதோ ஒன்று இந்த சப்ஜெக்டுக்கு இந்த நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஹரிக்கு வந்து ஹரி வந்து ராமாவால் ஹெல்ப் பண்ணப்படுகிறார் அப்படின்றத இங்கே காமிக்கிறது. ஸோ மீனிங் ரெண்டு சென்டென்ஸினுடைய மீனிங்கும் சேம் தான். ஆனால் நம்ம அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றுறோம். ஓகே. see look here, only transitive verbs can be used in the passive voice. passive voiceல transitive verbs மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா transitive verbs அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலா கலெக்ட்ஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் மாலா இஸ் சப்ஜெக்ட், கலெக்ட்ஸ் அப்படின்றது வேர்புனா ஒரு ஆக்ஷன் அல்லது ஒரு வினை. தமிழில் வினைன்னு சொல்லுவீங்க, வினைச்சொல் சொல்லுவீங்க. கலெக்ட்ஸ் வாட் ஸ்டோன்ஸ். அப்போது இந்த வேர்புக்கு பக்கத்தில் இந்த வேர்புக்கு ஆன்சராக வர்றது தான் வந்து ஆப்ஜெக்ட். பார்த்தீங்களா? அது நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. மாலா கலெக்ட் ஸ்டோன்ஸ். கலெக்ட் வாட், என்ன கலெக்ட் பண்ணா? ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்புக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படி வேர்பு பக்கத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு அந்த வேர்பு வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் cannot be used in the passive voice. What are intransitive verbs? Look here. For example, she goes to Chennai. இங்கே பாருங்கள், திருப்பியும் பாருங்கள். இங்கே collects stones. collects what அப்படின்னு வந்துச்சு. அதாவது இந்த வேர்புக்கு என்ன கலெக்ட் பண்ணா அப்படின்ற ஆன்சர் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே she goes வாட்ன்னு வரல, எங்கே அப்படின்னு வருது. இது வந்து adjunct.
ஸோ வேர்புக்கு பக்கத்தில் adjunct அப்படின்னு சொன்னால் where, when, why, how அப்படின்றதுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது வந்து adjunct. இப்போ இந்த இருக்கக்கூடிய டு சென்னை அப்படின்றது அவள் அவள் எங்கு போகிறாள்? சென்னை. எங்கு, வேர் அப்படின்றதுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் adjunct. அப்போ இந்த கோஸுக்கு வந்து சென்னை இஸ் கான் பை ஹர் அப்படின்னு வராது. சென்னை வந்து அவளால் போகப்படுகிறதா அப்படின்னு சொல்லி வராது. ஸோ த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய கோஸு, கம்ஸு அந்த மாதிரி வரக்கூடிய இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸுக்கு பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு முடியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன் ஷைன்ஸ் இன் த ஸ்கைன்னு கூட கொடுத்துருக்குறாங்க. த சன் ஷைன்ஸ். ஷைன்ஸுக்கு அப்புறம் வாட் அப்படின்னு வருதா? வரல. அப்போ நீங்கள் இங்கே வேணால் ஈஸ் ஷைன்டு பை த சன்னு நம்ம மாற்ற முடியாது. ஷைண்டோ ஷோனோ போட்டு மாற்ற முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். These verbs cannot be used in the passive voice. Okay. First, have you understood what are transitive verbs and what are intransitive verbs? That you have already studied in 8th standard itself. From your 8th standard itself, you have studied this. Let's go. Now look at this. This is the main rules or formulae for to change the active voice into passive voice or passive voice into active voice. For both you have to learn these 8 rules. See first one. See the 8 rules. Present tense, present continuous, past tense, past continuous, present perfect, past perfect, future and modal auxiliaries, future perfect. I have given this all rules when you were in 9th standard itself. You may forget. It's okay. Now again you have to write this table in your classwork note. Okay, and you have to study every day this rule. If you study this well and if you understand properly, you may not you may get a full mark in this active and passive. Okay, no chance to leave your marks in this. So you have to study this table. Okay, see active voice la paranga take or takes, present tense adu. Active voice la take, takes அப்படி வந்துச்சுன்னா அதை பாசிவாக மாற்றும் போது is, am, or plus taken. இங்கே இருக்கக்கூடிய எல்லா டென்ஸையும் பாருங்கள். taken, 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 taken. So these are all in the V3 form. இது எல்லாமே V3 form. லாஸ்ட் வரது பூரா V3 ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அந்த வேர்பை வந்து V3 ஃபார்மில் தான் எல்லாத்தையுமே மாற்றணும். ஆனால் முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணணுன்றதான் நீங்கள் பார்த்துக்கணும். அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் த வேர்ப் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் you should see the சப்ஜெக்டை பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் வந்து he, she, it இருந்தால் is போடணும். I இருந்தால் am போடணும். we, you, they இருந்தால் are போடணும். ஓகே, அண்ட் தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் உங்களுக்கு இங்கேயே சென்டென்ஸில் is, am, are வரும். she is taking lesson அப்படின்னு வரும். நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்டை இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது ஈஸா, ஆமா, ஆரான்னு பார்த்து இங்கே நல்லா கவனிங்க. லிசன் ஹியர். ing is there. In the continuous tenses ing will be there. For this ing is be form, being. So you have to add here being plus V3. Taken போட்டுக்கணும். ஓகே, அங்கே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். took இதுக்கும் தான் வாஸ் அல்லது வேர். இதை நான் பின்னாடி சொல்லித்தரேன் ஏன் அந்த ரெண்டு வருதுன்னு. வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் டேக்கன். அண்ட் தென் பாஸ்ட் கண்டினியூஸ் இங்கே வர்ற மாதிரியே இதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஈஸ் ஆர் ஆம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். Now look at this past continuous. Was, were plus taking. இங்கேயும் here also ing is there.
So when we change this into passive voice, if you should put was or were according to the subject, and then for ing you should put being, then plus v3 form. Okay, and then present perfect has or have also. For he she it verb you have to add has. I we you they, for that you have to add have. ஓகே, அது வந்து ஹேஸ் பார்க்கணும், நடுவில் வந்து பீன் சேர்க்கணும். பீன், ஹேஸ் பீன் டேக்கன், have been taken. Okay, now look at the past perfect. Had taken, here also been. ஸோ இந்த பீன் வந்து எதுக்கெல்லாம் பீன் நடுவில் போடுறோம்னா present perfect and past perfect. And one thing you note down this, இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் டேக்கன் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது v3 ஃபார்ம் தான் இங்கேயே ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். ஸோ வென் வி சேஞ்ச் இட் இன் டு பேசிவ் வாய்ஸ், இட்ஸ் வெரி ஈஸி. யூ ஷுட் புட் ஒன்லி பீன் இன் த மிடில், நடுவில் பீன் போட்டால் போதும். மற்றபடி இந்த வேர்பு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே பாருங்கள், இங்கெல்லாம் இங்கே டேக்குன்னு இருக்குது, நம்ம டேக்கன்னு மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கே டேக்கிங் இருக்குது, நம்ம டேக்கன்னு மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கே டுக்குன்னு இருக்குது, நம்ம டேக்கன் அப்படின்னு மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கேயும் ஐஎன்ஜி வந்திருக்கு, ஸோ நடுவில் பீயிங் போட்டு டேக்கன்னு மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டு டென்ஸும் ரொம்ப ஈஸி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அங்கேயே ரெடியாகவே கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக v3 ஃபார்மில் இருக்கும். நடுவில் பீன் மட்டும் போடணும். ஓகே, அண்ட் தென் ஃப்யூச்சர் வில் டேக். வில் டேக்குக்கு நம்ம நடுவில் என்ன போடுறோம், பி போடுறோம், வில் பி டேக்கன். இப்போ இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் சொல்லுவாங்க. மாடல் வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் வரும், மாடல் ஆக்சிலரிஸ்லையும் அது ஒரு வேர்பாக இருக்குது. ஸோ வில், ஷேல், ஷுட், மே, மைட், கேன், குட், வுட், மஸ்ட், இதில் எது வந்தாலும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து நம்ம பி போடணும். ஓகே, வில் பி டேக்கன், ஷேல் பி டேக்கன், should be taken, may be taken, might be taken, can be taken, could be taken, would be taken, must be taken. So for all this model auxiliaries and future tense, we should add be in the middle. And at last we have to add v3 form. Look at the last future perfect. Future perfect, will or shall have taken. இங்கே பார்த்தீங்கன்னா will, shall, இங்கேயும் have வருது பாருங்க, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த have, look at this have here and here. இங்கே haveக்கு என்ன போட்டிருக்கோம், been. The same been you have to put here. Will have been taken, shall have been taken. Okay, now this is very easy to memorize. You don't memorize just orally. First you understand and memorize, then it will be remain for your everlasting memory. Okay, now shall we see how to change the active to passive. Now let's see that. Look at this present tense. First, one sentence will be given like this. Harry takes the photo. Sentence will be given. First, you have to note what verb is given here. இங்கே நமக்கு என்ன verb கொடுத்துக்கிறாங்க அதை தான் நம்ம முதல் நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு அது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கா. ஸோ வாட் டென்ஸ் இஸ் திஸ்? யூ நோ தட் ப்ரெசன்ட் டென்ஸ். தட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய ரூலை நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே டேக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஜஸ்ட் லுக் அட் த ப்ரீவியஸ் காலம். லுக் ஹியர், டேக் ஆர் டேக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து என்ன பார்த்துருக்கோம், ஹாரி டேக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டேக் ஆர் டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரூலை அப்ளை பண்ணணும். இந்த ரூல் பார்த்தீங்களா, இதை அப்ளை பண்ணணும். Look at the sentence that. அப்போ நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னை மார்க் பண்ணிக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் already you have learned from 8th standard what is sentence pattern. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர் அல்லது சப்ஜெக்ட் நவுனாக வர்றது தான் சப்ஜெக்ட். எஸ், சப்ஜெக்ட். திஸ் இஸ் வேர்ப். ஓகே, வேர்பு. வேர்புக்கு அடுத்து வேர்புக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா ஹரி டேக்ஸ் வாட் அப்படின்னு வேர்புக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இன்னொரு பர்சன் அங்கே வர்றது. இப்போ ஹரி takes the photo to her and give it to her sister. சிஸ்டர் அது இன்னொரு சப்ஜெக்டில், அந்த சப்ஜெக்டை தான் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு போடணும். ஐஓ, அது இன்னொரு பர்சன் வந்து ஐஓ. இப்போ இது வந்து டிஓ. ஒரு வேர்டுனாலும் நம்ம ஓன் போட்டுக்கிறோம். ஓகே, அப்புறம் அட்ஜாங்க்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி டேக்ஸ் த ஃபோட்டோ இன் தி ஈவினிங். ஹரி டேக்ஸ் த ஃபோட்டோ இன் த பார்க் வருதா? அந்த இந்த பார்க் இந்த ஈவினிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் அட்ஜாங்க்ட். அட்ஜாங்க்ட்னா நான் என்னன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு? அட்ஜாங்க்ட் ரெஃபர்ஸ் டு தி ஆன்சர் ஃபார் வேர், வென், ஹவு, வை அப்படின்னு ஆன்சராக வர்றது. அந்த அட்ஜாங்க்டை கொண்டு வந்து நீங்கள் முன்னாடி போடக்கூடாது. ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் யூ மார்க் இட் அஸ் எஸ், வி, ஓ, and when you change it into passive voice, the object should come front. பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோ, த ஃபோட்டோ, இட் ஷுட் கம் ஃப்ரண்ட். பார்த்தீங்களா? அப்புறம் இந்த டேக்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்குரிய ரூல் பாருங்கள், நானெல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்கள். ஈஸ், ஆம், ஆர் ப்ளஸ் டேக்கன். Previous rule, look at the previous rule. See here, is, am, or plus taken. அப்போ இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ரூலில் இங்கே ஈஸ் எதுக்கு போடணும்? ஐ எதுக்கு போடணும்? ஐக்கு வந்து ஆமுக்கு ஐ போடணும். ஐ வந்தால் ஆம் போடணும். ஹீ, ஷீ, இட் அதுக்கு ஈஸ். வி, யூ, தே அதுக்கு ஆர். இப்போ ஹியர் த ஃபோட்டோ, திஸ் இஸ் சிங்குலர். சிங்குலருக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன ப்ரொனவுன் வச்சுக்கலாம்? இட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அக்ரிணை. ஸோ நம்ம இட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்டுக்கு என்ன வருது பாருங்கள்? இட்டுக்கு ஈஸ் வருதா? ஸோ த ஃபோட்டோ ஈஸ் ப்ளஸ் V3 ஃபார்ம் போடணும்ல. டேக்கோட V3 ஃபார்ம் என்னது? டேக், டுக், டேக்கன். V1 வந்து டேக்கு, V2 வந்து டுக்கு, V3 வந்து taken. That you have to memorize. நீங்கள் மெமரைஸ் பண்ணாதான் நான் கொடுத்துக்கிற அந்த 150 verbsையும் if you memorize then only you can change this take into taken. நீங்கள் மெமரைஸ் பண்ணாட்டினா உங்களுக்கு அதனுடைய V3 ஃபார்ம் தெரியாது. அதனால நீங்கள் ஒரு 2 மார்க்கை விட்டுருவீங்க. புரியுதா? ஸோ you have to memorize all the verbs PDF form what I have given, that you have to memorize. Okay, so the photo is taken by போடணும் கண்டிப்பாக. அந்த by எதுக்கு நான் தமிழில் ஹரியால் எடுக்கப்பட்டது, திருவள்ளுவரால் எழுதப்பட்டதுன்னு நம்ம தமிழில் பார்த்தோம். அந்த திருவள்ளுவரால்ன்றதுக்கு தான் இங்கே பைன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம போடுறோம். The photo is taken by Harry. Okay, have you understood this? Now look here, the second example. Harry takes photos. Look at this. Here photo is singular, so we have put here is taken. புரிஞ்சா? சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம ஈஸ் போட்டிருக்கோம். பட் ஹியர் ஃபோட்டோஸ் ப்ளூரல். நம்ம ஃபோட்டோஸை முன்னாடி கொண்டு வரும்போது அந்த ப்ளூரல் வரதுனால சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஈ கிடையாது. Sorry for the mistake. Strike it out. No E here. I can't change this. By mistakenly it was written.
ஈ அடிச்சிடுங்க. ஒன்லி ஃபோட்டோஸ் எஸ் மட்டும்தான் வரணும். ஓகே, ஃபோட்டோஸ் ப்ளூரல் ஆக்கிறதுனால நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்குரிய ப்ரொனவுன் இங்கே தேன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டினா தீஸ் ஆர் தோஸ்ன்னு வச்சுக்கலாம். அவைகள், இவைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அக்ரிணையாக இருக்கிறதுனால ப்ளூரலில் அவைகள்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே தேன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமே. தே வந்துச்சுன்னா என்ன போட்டுக்கிறோம்? Photos, it is plural, so we have added here are taken. This also you have to note. So ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வரும்போது அது சிங்குலராக இருந்தால் சிங்குலருக்குரிய வேர்பை இங்கே நீங்கள் போடணும். சிங்குலருக்குரிய வேர்ப். When it is plural, you have to put the verb form of plural. Okay, that you should note. And then don't forget to put by here. By hurry. Next, see the C. She beats me. She is the subject. Here beats is verb. Me is object. So இந்த me வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது ஐன்னு மாறும். இது உங்களுக்கு எனக்கு தெரியாதே, இது எப்படி மீ வந்து ஐயா மாறுது அப்படின்றதுக்கு ஹியர் ஐ எம் கிவிங் சம் ரூல்ஸ் ஹியர். இந்த பாருங்கள், ஆக்டிவாக இருந்தால் பேசிவாக எப்படி மாற்றணும், பேசிவாக ஆக்டிவாக மாற்றும்போது, அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா எப்படி மாற்றணும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சப்ஜெக்ட் ப்ரொனவுனா எப்படி மாற்றணுன்றதை யூ கேன் லேர்ன் ஹியர். திஸ் ஆல்சோ யூ நோட் இட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க். ஐ வந்துச்சுன்னா மீ, வி, அஸ், யூ, யூ இட் செல்ஃப், ஹீ, ஹிம், ஃபார், ஷீ, ஹர், இட்டுக்கு இட்டே தான், தேவ, தேம்னு மாற்றணும். இப்போ இங்கே மீன் இருக்கிறத இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. when we change that into subject we should put I. இங்கே பார்த்தீங்களா, மீ வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது, சப்ஜெக்டாக மாற்றும்போது ஐயா வருது. ஸோ இங்கே ஐன்னு போடணும். ஐ வந்ததுனால you should see here for I should use the verb am. அந்த am இங்கே எடுத்துப்போம். I am beat-க்குரிய V3 form beaten by. she வந்து இந்த பக்கம் வரும்போது her அப்படின்னு மாறும். see that, பாருங்க இந்த ரூலை பாருங்கள், she, here, her. okay, have you understood this? This like you should note it down. சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்டாக போடணும், ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் போடணும், வேர்புனுடைய ஃபார்மை மாற்றணும், அப்புறம் பை போட்டு சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு வரும். இவ்வளோ தான் இதனுடைய ரூலு. டேக்ஸ் அல்லது டேக் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து ஈஸ் போடணுமா, ஆம் போடணுமா, ஆர் போடணுமான்றதை நோட் பண்ணணும். ஐக்கு ஆம், ஹீ, ஷி, இட், ஈஸ். For we, you, they, we should put or. Okay, that you have to note it. And then if adjunct is come in the sentence, the sentence la adjunct பின்னாடி வரலாம், சில டைம்ல நடுவுல வரலாம், sometimes it will come in the beginning. That you have to find out whether it is adjective. You should not touch the adjective first. That adjunct you can write it at the back of the sentence. For example, see here, she kills them. Kills. Here them object, them object. When it change it into subject, it will be changed into they. இந்த பாருங்க, them வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும்போது தெம்மாக இருக்குது, சப்ஜெக்டாக போடும்போது அது தேவா மாறுது. அதாவது தமிழில் சொல்லும்போது அவள் அவர்களை கொன்றாள், கொல்கிறாள் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அவர்களை அவர்களை அப்படின்றத அவர்கள் அப்படின்னு மாற்றுறோம். ஸோ இங்கே அந்த தெம்மு வந்து இங்கே வந்து தேயாக மாறுது, தே. அப்போ இது வந்து ப்ளூரல். ஸோ தே ஆர் கில்டு பை. ஷீ இந்த பக்கம் வரும்போது ஹர்ராக மாறும். அதுக்கு தான் இது நீங்கள் இந்த ரூல்ஸை படிச்சுக்கோங்க. ஓகே, ஐ லவ் ஹர், இங்கேயும் ஹர்ராக இருக்குது. ஹர் வந்து ஆப்ஜெக்ட்டு, இங்கே சப்ஜெக்டாக மாறுது. இங்கே சப்ஜெக்டாக மாறும்போது ஷீ இஸ் லவ்ட் பை. ஐ இப்படி வரும்போது மீயாக மாறுது.
we respect you. இங்கே you ஆப்ஜெக்டாக இருக்குது. you வந்து இங்கே பார்க்குறோம் சப்ஜெக்ட்லையும் you தான், ஆப்ஜெக்ட்லையும் you தான். ஸோ திஸ் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ you சப்ஜெக்ட்லையும் you தான். you வந்தாலே அது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் you வந்து ஒருத்தவங்களுக்கும் you தான், நிறைய பேர்த்துக்கும் you தான். ஸோ அந்த மாதிரி சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் சிங்குலர் ஆஸ் வெல் அஸ் ப்ளூரல் we should put are. you are respected by, we வந்து assா மாறுது. ஓகே, look at this. we respect you always. அந்த ஆல்வேஸ்ன்றது அட்ஜங்க்ட். ஸோ நீங்கள் இதை போய் ஆப்ஜெக்ட் நினச்சி இந்த ஆல்வேஸ்ன்றதை முன்னாடி கொண்டு தரக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், அட்ஜங்க்ட். ஸோ அப்போ அட்ஜங்க்டை முன்னாடி கொண்டு வரக்கூடாது, ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். யூ ஆர் ரெஸ்பெக்டட் பை அஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸை பின்னாடியே போட்டுருங்க. Here you see Hari takes photos in Ooty. In Ooty is adjunct. So you should not put in Ooty in front. Object தான் முன்னாடி கொண்டு வரணும். Photos are, photos வந்து plural. So photos are taken by Hari. Okay. Have you all understood this present tense? Now first again you note down this. For present tense is, am, or plus V3. அதான் ரூல் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம வந்து கொடுத்துக்கிற சென்டென்ஸில் we should note the tense in the given sentence. இந்த வேர்பனுடைய டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கா, அப்போ நம்ம ஈஸ், ஆம், ஆர் ப்ளஸ் டேக்கன் அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும்போது அதுக்கு ஈஸ் வருதா, ஆர் வருதா, ஆம் வருதா, that you have to note it. And then don't forget to put by here. by போடணும், முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை அந்த பக்கம் கொண்டு வரணும். இவ்வளோதான் மேட்டர். if you understand this well, you will not leave any mistakes. Okay, now shall we go to past tense? Look at, sorry, present continuous. Past tense we'll see later. This is present continuous. Present continuous, first I am giving this, it is for your easy understanding. For present tense க்கு நம்ம பார்த்தோம் is, am, or plus taken பார்த்தோம். present continuousல continuous is ing form. so is, am, or taking active voice passive voice மாற்றும்போது is, am, or ing க்கு being plus v3 form taken போடுறோம். ஓகே, இங்கேயே பாருங்கள் எது அதுக்கெல்லாம் ஈஸ் போடணும், ஆம் போடணும் நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தது தான் இங்கேயும். ஐக்கு ஆமு, ஹீ, ஷி, இட்டுக்கு ஈஸு, வி, யூ, தி, தேக்கு ஆர். லுக் அட் த ஏ. ஹீ இஸ் ப்ளோயிங் த விசில். இப்போ வந்து இது ஹீ இஸ் சப்ஜெக்ட், இஸ் ப்ளோயிங், திஸ் இஸ் வேர்ப், த விசில், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். So when we change it, the active into passive, the whistle is, அங்கே ing வந்துருக்கலாம். So being, blow ஓட v3 form, blown by, ஹீயை வந்து நம்ம ஹிம்மா மாற்றிருக்கோம். ஓகே, the whistle is being blown by him. Okay. Now listen here. James is scolding me. James is subject, is scolding verb, me is object, indirect object. me இந்த பக்கம் கொண்டு வரும்போது I வரும். ஐக்கு என்ன பண்ணோம், am போடணும். பார்த்துட்டிங்களா, ஐக்கு am போடணும். So I am being scolded by James. Look at the next example. Vidya is collecting flowers. Flowers is plural. Flowers is plural. So for plural we have to use are. Flowers are being collected by Vidya. Okay.
Here listen, girls are watching a dance show. Now look at the previous example. Vidya is தான் கொடுத்துருக்கு. நீங்கள் ஈஸை பார்த்தோன்னே இங்கே ஈஸ் போடக்கூடாது. Look at the object first. இங்கே flowers is plural. ஃப்ளார்ஸை நீங்கள் இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வரும்போது அந்த ஃப்ளார்ஸுக்குரிய ப்ளூரல் வேர்பை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் வாட்சிங் எ டான்ஸ் ஷோ. இங்கே கேர்ள்ஸ் ப்ளூரலாக இருக்குது, ஸோ ஆர் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே டான்ஸ் ஷோ அதான் ஆப்ஜெக்ட், அதை நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது தட் இஸ் சிங்குலர். டான்ஸ் ஷோ அங்கே சிங்குலருக்குரிய ஈஸை தான் நம்ம போடுறோம். நீங்கள் தெரியாமல் இந்த ஆரையே இங்கே போட்டு வைக்கக்கூடாது. டான்ஸ் ஷோ இஸ் பீயிங் வாட்ச்டு பை கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த woodcutter இஸ் கலெக்டிங் ஃபயர்வுட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இங்கே பாருங்கள், woodcutter சிங்குலர் தான் கொடுத்துருக்கு, ஸோ ஈஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஃபயர்வுட்ஸ் வந்து ப்ளூரல், நம்ம இதைத்தான் முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபயர்வுட்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால ஃபயர்வுட்ஸ் ஆர் பீயிங் collected by the woodcutter in the forest. So when you are making the present continuous in the passive voice, you should note it down. Even though here it is is, if the object is singular only, is will come. Listen here. Here also is verb is here, but the object is me. When we change the object me into I pronoun, here am we have to use. No, not using this is. Okay. Here also, you note it down here also. Vidya is singular, so it is given is, but we have to put the object as subject here. Here flowers is plural, so inge is, even though here it is, we have to put the apt verb for this subject plural. Flowers are. Okay. Here see, girls are. Here girls subject is plural, but when we change it into passive voice, we have to put the object, we have to change the object in the to the subject. See, a dance show, it will, a dance show is come front, then we have to put the is for singular. That you have to note it down. Okay, now we have learnt to change the active voice into passive voice for present and present continuous. Now this is, I give you test from this what I have taught you. present tense எப்படி present tense இருந்தா ஆக்டிவா பாசிவா மாத்துறது, present continuous இருந்தா எப்படி ஆக்டிவா பாசிவா வாய்ஸா மாத்துறது. I will give you 10 seconds. You just give pause and write it down the answers and send it to me through WhatsApp group. Okay. Now I give you 10 seconds, you note it down, or you keep pause and write down this question and write the answers and you send it back to me. What and all I have taught you the rules, and I have given the tabular column and formula that you have to write in your classwork note, and you have to take snap of that and send it to me. Okay. Next we have seen only 2 tenses. For other 6 tenses we'll see in the next class. Okay. I'll give you 10 seconds, you note it.
Okay, students, I hope you have noted you have written this in your classwork. Thank you.